ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை சக்சஸ்ஃபுல்லாக டிஆர்பி போர்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா இதே டிஆர்பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க. அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நியமன தேர்வு வந்து நடத்த போகிறாங்க. நல்லா எழுதலை, நான் வந்து பாடுற ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா தாராளமா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே தனித்தனி சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸை வச்சு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் நீங்க படிச்சதை எவ்வளவு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அந்த 3 ஹவர்ல பிரசன்ட் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும். ஏன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை சக்சஸ்ஃபுல்லாக டிஆர்பி போர்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா இதே டிஆர்பி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க. அதே மாதிரி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நியமன தேர்வு வந்து நடத்த போகிறாங்க. இதுக்கு இடையில கூடிய விரைவில் உங்களுடைய கல்வி தகுதி பிஜி, எம்பில், பிஹெச்டி, நெட்டு, ஸ்லெட்டு, செட்டு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா உங்களுக்கான காலேஜ் டிஆர்பி லெக்சர் எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா பண்ணலை, இது எல்லாம் தாண்டி முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு கல்வி அதிகாரியா, ஒரு ஆசிரியரா, ஒரு பேராசிரியரா வந்து பணியில் அமர முடியும். அப்படி இருக்கும்போது பிஜி டிஆர்பி எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஆர்பி போர்டு வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க. இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் நீங்கள் நல்லா அட்டெம்ப்ட் கொடுத்தீங்களோ அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதே மாதிரி நியமன ஆணைக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகலாம். ஸோ நல்லா எழுதலை, நான் வந்து பாடுற ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா தாராளமாக செப்டம்பர் மாதம் வந்து நியமன தேர்வு வந்து நடத்துவாங்க. மேபி நீங்கள் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா நியமனத்திற்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அதே பட்சத்தில் உங்களுடைய கல்வி தகுதி ஏதாவது ஒரு டிகிரி பிளஸ் பிஎட் இருக்கு அப்படின்னா நவம்பர் மாதம் வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தயாராகலாம். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன அப்படின்னா அரசு பள்ளி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னா ஆசிரியர் தேர்வில் நீங்கள் தகுதியாக இருந்தால் மட்டும்தான் நியமனத்துக்கு தகுதியுடையவர். அப்படி இருக்கும்போது இந்த டெட் எக்ஸாமில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். சேம் டைம் இந்த எக்ஸாம் மிஸ் பண்ணவங்க அடுத்து வரக்கூடிய டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து ஜனவரி மாதம் இல்லைனா பிப்ரவரி மாதத்தில் அடுத்த டெட் எக்ஸாம் வந்து அறிவிப்பை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து டெட் எக்ஸாமில் நீங்கள் தகுதி பெற முடியும். ஓகே, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே தனித்தனி சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்கள் கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி பிஜி, எம்பில் வந்து இப்போ கிடையாது, பட் ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த சர்டிஃபிகேட் இருக்கும். பிஜி, எம்பில், அதே மாதிரி ஜெட்டு, நெட்டு, ஸ்லெட்டு இந்த கல்வி தகுதி பிஹெச்டி உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கூடிய விரைவில் ஒரு சில தினங்களில் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஆகணும், ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸர் ஆகணும், காலேஜில் லெக்சர் ஆகணும் அப்படின்னு ட்ரீமோட தான் வந்து படிச்சிருப்போம். பட் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்காங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸாக பாஸ் பண்ணி ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக, அதிகாரியாக, பேராசிரியராக வந்து பணியில் அமர்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நியமன தேர்வு அதே மாதிரி வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, அரசு கலை அறிவியல் கல்லூரி பேராசிரியர் தேர்வு, அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வு, இந்த 4 தேர்வுக்குமே நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் எனக்கு அது வரல, இது வரல, அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, சோசியல் மீடியாவை பொறுத்த மட்டும் பாசிட்டிவிட்டியை விட நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் ஆக முடியும். சேம் டைம் சிலபஸ் எல்லாமே டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக உங்களுடைய
உங்களுடைய கனவு வந்து நனவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஓ எக்ஸாம், நியமன தேர்வு, டெட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி இந்த 4 எக்ஸாமுக்குமே வந்து நம்முடைய அகாடமிக் சார்பாக டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணுறோம். எல்லாமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ என்ன டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியும், லாஸ்ட் இயர் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், ஸோ நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் டைரெக்டாக எக்ஸாமை மட்டும் தான் கான்டாக்ட் பண்ணுவேன், அதாவது எக்ஸாம் மட்டும் தான் அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது. போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் நீங்கள் படித்ததை எவ்வளவு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அந்த 3 ஹவரில் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இப்போ உள்ள கொஸ்டின் எல்லாமே வந்து ட்விஸ்டடாக இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, கொஸ்டினை பார்த்த உடனே இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இதுவா அதுவா எது அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களே வந்து கன்வின்ஸ் பண்ணுற வகையில் தான் வந்து வினாக்கள் அமைப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் படித்ததை உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூட ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸு உங்களை நல்லா ஸ்ட்ராங் ஆகும். டெஸ்ட் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக ஃபீல் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிங்க. சேம் டைம் இந்த வீடியோ தொகுப்பை எலிஜிபிள் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.